அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் திருச்சபையானது இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறை நினைவு கூறுகின்றது. பாடுகளுக்கு முன்பு நம்மையெல்லாம் அழைக்கின்றது தம்மையே முழுமையாக ஆண்டவனுக்கு கையளிப்பதற்காக. மரம் பூவை இழக்கிறது, அது மரத்திற்கு இழப்பா? இல்லையே. பூ காய்ந்தால்தானே கனி பிறக்கும், அதனாலே மலர் கிடைக்கும், வாழ்க்கை இனிக்கும். பாறை தன்னை இழக்கிறது, சிற்பி பாறையை செதுக்கினால்தான் இறுதியில் அது அழகிய சிற்பமாகிறது. பாறை இழக்க வேண்டும், சிற்பம் உருவாக வேண்டும். மணமகன் மணமகள் இருவர் தங்களையே இழக்கின்றார்களே, அது இழப்பா? இல்லையே. இழந்தால்தானே இல்லறம் நல்லறமாக இருக்கும். தங்களுடைய தான் என்ற எண்ணத்தை தகர்த்து எரியும் பொழுது, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இழக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தங்கம் நெருப்பில் புடம் போடப்படுகிறது, சந்தனக்கட்டையும் அரைக்கப்படுகின்றதே, அதனால் மனம் பரவுதல்லவா? கோதுமை மணி மண்ணில் விழுந்து தன் உருவத்தை இழந்தால் தானே 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரும் மணியாக மாறுகிறது. எனவேதான் இயேசு இன்றை குறிப்பிடுகின்றார். யோவான் 12வது அதிகாரத்தில் 24 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார். கோதுமை மணி மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு அதை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் என்று மத்தேயு 10வது அதிகாரம் 39 வசனத்தில் வாசிக்கின்றோம். மார்க்கு 8வது அதிகாரம் 35 வசனத்தில் வாசிப்பது, தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகின்றவர் அவை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் என்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, தாயிடம் அன்றாடுவோம். தாயே, நாங்கள் எங்களையே இழக்கவும், நாங்கள் எங்களை இழந்து ஆண்டவருடைய சுமையை சுமந்து அவரோடு வாழ்ந்து காட்டக்கூடிய வரத்தை தாரும் என்று இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இந்த 3 வாசகங்களை வாசிக்க கேட்ட பிறகு ஒரு வகையான கருத்துக்களை 3 வகையிலே பிரித்து நமக்கெல்லாம் புரிகின்ற வகையிலே நான் எடுத்துரைக்கின்றேன். ஒன்று, இருப்பதிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஒன்று. இரண்டாவது, இருப்பதையே இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவது. மூன்றாவது, இருப்பதையும் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுக்கின்ற இந்த 3 வகையிலே பார்க்கின்றோம். 4ஆக பார்க்க போவது நம்முடைய கடமை என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது, இருப்பதிலிருந்து கொடுப்பது, அதாவது உள்ளதிலிருந்து உள்ளவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது. இதைதான் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், உடைய சகோதரர்கள் யார்? எல்லாவற்றையும் சகோதரர்களாக கண்டு பாவி. ஆகிய கடவுள் கொடுத்திருக்கின்றார், அதை பிறருக்கு கொடு என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. கடவுளை சார்ந்தவற்றில் நம்பிக்கையுரியவர் என்பது மட்டுமல்ல, மாறாக எல்லாவற்றிலும் சகோதரை போல் ஆக வேண்டி இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று நற்செய்தியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. லூக்கா 19வது அதிகாரம் 1-10 வசனத்தை வாசிக்கின்றோம். எடுத்துக்காட்டுக்காக இயேசுவும் சக்கேயும். இயேசு என்ன செய்கின்றார்?
தெருவழியாக சென்று கொண்டிருக்கின்றார். மக்கள் கூட்டம் நெருக்கிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சக்கேயு வரி தண்டுபவர் என்ன செய்கின்றார்? குள்ளமாயிருந்த காரணத்தினால் ஓடி சென்று மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று முழுமையாக உணர்ந்து அவரை தேடி சென்றார். இயேசு அருகிலே வந்து மரத்தில் இருந்த அவரை பார்த்து, சக்கேயுவே இறங்கி வா என்று சொன்னார். அவரும் இறங்கி வந்தார். அப்போது உன்னுடைய வீட்டிற்கு இரட்சணை உண்டாவதற்கு முன்பாக நான் உன்னுடைய வீட்டிற்கு உணவருந்த வருகின்றேன் என்று சொல்கின்றார். அப்போது அவன் சொல்கின்றான், என்னுடைய சொத்திலை ஏழைகளுக்கு பாதியை நான் கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பிற்பாடு இயேசு சொல்கின்றார், அவனுடைய மனநிலை பார்த்து இது உனக்கு இரட்சணை உண்டாயிற்று என்று சொன்னார். எதை கற்பிக்கிறது என்றால், சக்கேயு நிறையாக இருந்தவற்றிலிருந்து பிறருக்கு கொடுக்க முன் வந்தான். அது இருப்பதிலிருந்து கொடுப்பதற்கு எடுத்துக்காட்டை நாம் பார்த்தோம். எதற்காக அது செய்தார் என்றால், பிறர் அன்புக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சுயநலம் இல்லாமல் பிறர் நல்வாழ்வில் தொலைநோக்கு பார்வையில் இழப்பு வாழ்வு வாழ்ந்து அந்த இழப்பால் மற்றவர்கள் பயன்பெற நாம் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த சக்கேயை போல இருப்பதிலிருந்து கொடுத்தான், அதுவும் தியாகம்தான். ஆகவே 10 ரூபாய் வைத்திருந்தால் கேட்போருக்கு 5 ரூபாய் கொடுப்பது அது தியாகம்தான். முடியாது என்று சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் தியாகத்தின் முதல் படியை நாம் பார்த்தோம். இழப்பு வாழ்வுக்கு அடித்தளம். ஒன்றை இழந்தால்தான் மற்றவற்றை அடைய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்துதர் பணி 20ஆம் அதிகாரம் 35 வசனத்திலே, பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. ஆகவே இந்த இருப்பதிலிருந்து கொடுக்கின்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நீ பிறருக்கு கொடு. அதாவது தியாகத்தின் முதற்படியை எட்டுவிடு. மன ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலை கொடுக்கும். அதாவது கொடுத்துக்கும் போது மன ஒப்புதலோடு கொடு. சீரா ஞானகம் 18ஆவது அதிகாரம் 18ஆவது சொற்றொடரை பார்க்கின்றோம். மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலை கொடுக்கும் என்று சொல்கின்றார். மனமகிழ்ந்து கொடு, உன்னால் முடிந்ததை கொடு. முதல் பகுதியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இருப்பதிலிருந்து கொடுத்தார் சக்கேயு. நாமும் நம்முடைய இருக்கிறதிலிருந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதி இருப்பதிலிருந்து கொடுப்பது. 2வது பகுதிக்கு வருவோம். இருப்பதையெல்லாம் கொடுப்பது என்று பார்க்கின்றோம். அதாவது 10 ரூபாய் வைத்திருந்தால் பிறருக்கு 10 ரூபாய் தேவை என்றால் அதை வைத்துக் கொள்ளாது அவள் நன்மையை கருதி அவனுடைய ஏழ்மையை உணர்ந்து தேவையை அறிந்து அந்த 10ஐயும் அப்படியே கொடுத்து விடுவது என்று பார்க்கின்றோம். லூக்காஸ் 21ஆவது அதிகாரம் 1-4 வசனத்திலே வாசிக்கின்றோம். 7 கைம்பெண்ணின் காணிக்கை சொலுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கொடுப்பது நம்மை பாதித்தால் அது உண்மையான பயிர்வு. 2 இருக்கு பாருங்க. நாம் கொடுப்பது நம்மை பாதித்தால் அது உண்மையான பயிர்வு. இருப்பதெல்லாம் கொடுப்பது. நமக்கு தேவையில்லாததை பிறருக்கு கொடுப்பதால் அது பகிர்வல்ல என்று அன்னை தெரசா நான் குறிப்பிடுகின்றார். எதை வலியுறுத்துகிறார் என்றால், இருப்பதெல்லாம் கொடுப்பது. அதான் 7 கைம்பெண் காணிக்கை. நன்றாக தெரியும். 7 கைம்பெண்
இயேசுநாதர் அங்கே இருந்த பொழுது மார்க்கு 12 அதிகாரத்திலேயும் 41, 42 வசனத்திலும் மீண்டும் வாசிக்கின்றோம். வருகின்றார், 2 செப்பு காசை கொண்டு வருகின்றார். எல்லோரும் பார்க்கின்றார்கள். அப்பொழுது என்ன செய்கின்றார்? அந்த 2 செப்பு காசை கொண்டு வந்து அந்த காணிக்கை பெட்டியிலே போடுகின்றார். மற்ற பணக்காரர்கள் கர்வத்தோடு கௌரவத்தோடு கொண்டு வந்து பணங்களை கொட்டி செல்கின்றார்கள். இயேசு அருகில் இருந்த சேசு அந்த கைம்பெண்ணை உற்று நோக்கி சீடர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், இவர்தான் அதிகம் போட்டார் என்று சொன்னார். இவர்தான் அதிகம் போட்டார் என்று சொன்ன நோக்கம் என்னவென்றால், தன்னையே கொடுத்து விட்டார். பயிரை விட உயர்ந்திருக்கிறது. பிழைப்புக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த 2 செப்பு காசையும் அப்படியே கொடுத்து விட்டார். அதாவது எல்லாரும் கொடுக்க வேண்டிய அர்த்தமல்ல, மாறாக தன்னையே கொடுத்து விட்டாள். இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டாள். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நற்செய்தி மதிப்பிற்காக அவரை போல் சிலுவை சுமக்கவும், அவ்வாறு சுமப்பதற்கு தேவையான தன்னலத்தை மறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கூறுகின்றார். அதாவது நாம் வருகின்ற வாழ்க்கையிலே அந்த பெண்மணி அந்த சுமையை சுமந்து தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று இயேசுநாதர் இருந்தார் அல்லவா, அதைத்தான் நாமும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும், தம்மையே கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். அது எதை என்று சொல்லும்போது வாழ்க்கையில் வருகின்ற சிலுவையை சுமக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த தன்னல மறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் சீடர்கள் பல உண்மையாக சிலுவையில் அறைந்து இறந்திருக்கின்றார்கள். எதை குறிக்கிறது என்றால் தன்னையே கொடுத்திருக்கின்றார்கள். சீடர்கள் ஆண்டவருக்கென்று சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். எதை குறிப்பிடுகிறது? இந்த 2வது பகுதியில் சொன்னது போல, அந்த கைம்பெண்ணு கொடுத்தது போல முழுமையாக கொடுத்து விட்டார்கள் என்பதைத்தான் பார்க்கின்றோம். செபதேயின் மகன் யாக்கோப்பும் தன் தலையை வாளுக்கு இரையாக்க சம்மதித்தார். ஏன்? ஆண்டவருக்கு கொடுத்து விட்டார். உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு பிறர் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டார். அது கொடுத்தலில் 2ஆம் பகுதியை பார்க்கின்றோம். பிற சீடர்களும் இயேசுவை போல பல வகை கொடுமை சிலுவைப்பாடுகளை ஏற்றனர். ஏன்? பேதுரு ஏற்கவில்லையா? புனித பவுல் ஏற்கவில்லையா? முழுமையாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்ததை பார்த்து கொள்கின்றோம். தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பியவர் அதை இழந்து விட்டார். பிறருக்காக தன் உயிரை இறக்க முன்பவர் அதை காத்து கொண்டார் என்று நற்செய்தியை வாசிக்கின்றோம். எசையா 54 அதிகாரம் 9 - 10 வசனத்தை வாசிக்கின்றோம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. நம் சமாதான உடன்படிக்கையோ அசை ஊறாது என்கின்றார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்று சொல்கின்றார். இந்த சொற்கள் உடன்படிக்கை இறைவனின் அன்பு வெறியை எடுத்து காட்டுகின்றது எனலாம். ஆகவே அதை படித்த அந்த பெண்மணி வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று, என்னை காப்பாற்றுவார், என்னை வழி நடத்துவார், என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே விசுவாசம் உள்ளவர் மட்டும்தான் இழக்க முடியும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர் மட்டும்தான் இழக்க முடியும். அப்பொழுதுதான் கொடுக்க முடியும். தியாகம் என்பது எங்கிருந்து வருவதல்ல, ஆண்டவருக்கென்று தன்னையே முழுமையாக கொடுக்க வந்த அந்த விதவை பெண்ணை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இழப்பவர் வாழு பெறுவர் என்பதின் ஆண்டவர் நமக்கு இன்று விடுக்கும் செய்தி. அவரது பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு பிறருக்காக நம்மையே இழக்க தயாராக இருப்போம். அதாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால்தான் நாம் உண்மையாகவே இறக்க முடியும்.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சொல்லி இரண்டாம் பகுதியிலே பார்த்தோம், இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றது அன்பின் இரண்டாவது கட்டத்திற்கு நாம் சென்றோம். மூன்றாவது கட்டத்திற்கு வருவோம். இருப்பதையெல்லாம் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுப்பது. எடுத்துக்காட்டு ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் தவக்கால் நினைவுகிறோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே தந்து பிறந்து வளர்ந்து உயிர்த்து நமக்காக பாடுபட்டாரோ, சிலுவை ஏற்றுக்கொண்டாரோ, சிலுவை சுமந்து சென்றாரோ, அந்த நிகழ்வெல்லாம் நம் கண்முனுக்கு வருகின்றன. மனிதனின் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, தன்னலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அடிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஆறுதலை அடைவதற்காக, அமைதியை பெறுவதற்காக, மகிழ்ச்சியை பெறுவதற்காக ஆண்டு வந்தார் என்ற நற்செய்தியை காட்டுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்கு தன்னையே முழுமையாக கொடுத்தார். உள்ளதையும் கொடுத்தார், உயிரையும் கொடுத்தார். அதை தாண்டி நற்செய்தி சொல்லுகின்றோம். கோதுமை மணி மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்காது. ஆக ஆண்டவர் இயேசுக்கு எதை குறிப்பிட்டார் என்றால், கோதுமணியாகிய நான் பாடுபட வேண்டும், நான் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடுகள் வழியாத்தான், சிறு வழியாத்தான் உலகை மீட்க வேண்டிய கருத்தை வலியுறுத்துகின்றார். ஆகவே தான் லூக்காஸ் 23 அதிகாரம் 46 வசனத்தில் வாசிக்கின்றோம். அங்கு தன்னையே கொடி, தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்தக்குள் கூறி உயிர் துறந்தார். தன்னையே தந்தார். இருப்பது மட்டுமல்ல, இருப்பதையெல்லாம் கொடுத்து இறுதியிலே இறுதி மூச்சையும் கொடுத்து விட்டார். யோவான் 15 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கின்றோம், தன் நம்மர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டு வழியாக, தன்னையே கொடுத்த வழியாக இயேசு கிறிஸ்து வாக்களிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கடவுள் புதிதொரு புடம்படிக்கை செய்ய போவதாக எரேமியா வழியாக வாக்களிக்கின்றார். எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்க கேட்டோம், இது இயேசு இரத்தத்தினால் நிறைவேறியது. அதாவது முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல, பிறனையும் அன்பு செய், அடுத்தவனை அன்பு செய். அன்பு செய் என்று சொல்லும்போது நீ முழுமையாக கொடு, தன்னையே கொடு என்று பார்க்கின்றோம். இது இயேசு இரத்தத்தினால் நிறைவேறியது. இது தனி முத்திரை, பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பது. அந்த அன்பின் உச்சக்கட்டம் தான் உயிர் தியாகம். அதுதான் நான் பார்த்தோம். யோவான் 15 அதிகாரத்தில் 13 சொல்லப்படுவது போல அன்பின் உச்சக்கட்ட தியாகம். அதைத்தான் முதல் வாசகம் சொன்னதற்கு விளக்கம் எங்கே அடங்கியிருக்கிறது? இங்கே பார்க்கின்றோம். முழுமையாக தன்னையே பரமத்தை தாக்கு தந்துவிட்டார். துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார் என்ற எபிரிய திருமுகம் 2 வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அந்த ஆசிரியர் வார்த்தைகள் தெஸ்பெனி தோட்டத்திலே துன்பத்தின் துயரத்தின் நிலையிலே இறைவன் திருலோகத்திற்கு இயேசு கீழ்ப்படிந்து தன்னையே காட்டுகின்றார். தந்தையே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. அருமையான வார்த்தை. தந்தையே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என்று இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் எதிரொலித்ததை நற்செய்தியிலே மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. தந்தையே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன், இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், இதோ நான் இறுதி மூச்சையும் கொடுக்கின்றேன் என்று தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். எபிரேயர் 5 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கின்ற இயேசு இறைமகனாக இருந்தும் பாடுகளினால் கீழ்ப்படுதலை நேரில் உயிர்த்து உணர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதையே பேதுரு உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அருமையாக சொல்லுகின்றார். அது பொன்னு வெள்ளி போன்று அளிக்கப்பட்டதல்ல,
மாறாக தன்னையே கொடுத்தார். பொன்னை கொடுக்கவில்லை, வெள்ளியை கொடுக்கவில்லை, மற்ற பொருட்களை கொடுக்கவில்லை, உயர்ந்த பொருளை கொடுக்கவில்லை. அதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டது. மாறாக தன்னை ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமாகும். 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம். கோதுமை மணி மண்ணிலே விழுந்தால் ஒழிய, அதாவது பொருளை அல்ல, பொன்னை அல்ல, மாறாக ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று சொல்லி பாட்டிக்கின்றோம். கோதுமை மணி மண்ணி விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்று இயேசு சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னை கோதுமை மணியாக பலியாக்கி மீட்டார் என்ற எண்ணத்தை நாம் பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி அவ்வாழ்வை இழக்க தயாராக இருப்பதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே இருப்பதிலிருந்து கொடுத்தார் சக்கேயு, இருப்பதெல்லாம் கொடுத்தார் விதவை பெண், இருப்பதையும் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நம்மிடம் கேட்பது என்ன? நீங்களும் கொடுங்கள், உங்களையே கொடுங்கள். இந்த 3 வகையில் இருக்கிறது. ஆண்டவர் விரும்புவது 3வது நிலை. ஆகவே ஒன்றாக கொடுங்கள். அதனால்தான் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி வாழ்வை இழக்க தயாராக இருப்பதுதான். தன் உயிரை நேசிக்கிறவன் அதை இழந்து விடுவான், அதை இழப்பவனோ வாழ்வை பெற்றுக்கொள்வான் என்ற இயேசு வார்த்தைகளை நம்மை சிந்திக்க வைக்கின்றது இன்றைக்கு. இந்த 3 எடுத்துக்காட்டுகள் இருக்கும். ஆகவே உயிரோடு இருக்கும்போதே நாம் பிறருக்கு பயன்பட வேண்டும். செத்த பிறகு நாம் தேடி வைத்த செல்வம், நாம் கொண்டிருந்த அனைத்து பொருட்களும் யாருக்கு போகும்? லூக்கா 12:20 பார்க்க அல்லவா? அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், நானும் பிரிந்து விடுவேன், உன்னோடு வாழ மாட்டேன். அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடைய ஆகும்? ஒன்றுக்கும் பயன் இருக்காது. ஆகவே உலகிற்கு நாம் எதை கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. ஆசைப்படலாம், நிறைய சொத்து இருக்கிறது, கொண்டு போக வேண்டும் என்று கொண்டு போக முடியாது. நல்லதை செய்து நற்செய்கள் என்னும் செல்வத்தை சேகரிக்க முன்வருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது கோதுமை மணி மடிய வேண்டும், நாமும் மடிய வேண்டும், தன்னலத்திற்கு மடிய வேண்டும். நாம் பிறரை மன்னிக்காவிருந்தால் மன்னிக்க வேண்டும், அன்பு செய்யாதிருந்தால் அன்பு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த ஆழ்ந்த கருத்து இயேசு கொண்டிருந்த அன்பு, தன்னையும் தந்து இறுதி வரை தன் உயிரையும் தந்த இயேசு கிறிஸ்தை கண்டு பாவிக்க வேண்டுமென்றால் உண்மையாகவே நம்முடைய இயக்கங்களையும் தாக்கங்களையும் பெற்றிருக்கின்ற இயேசு உணர்ந்திருக்கின்ற இயேசு வாழ்க்கையில் நாம் பங்கு பெற வேண்டுமென்றால், அவருடைய பாடுகளை நினைவு பெற வேண்டுமென்றால் நாமும் பாடுபடுவோம், நம்மையே இழப்போம். அப்பொழுதுதான் ஆண்டோடு ஒரு நாள் உயிர்க்க முடியும். நாம் இழக்காது உயிர்க்க முடியாது. ஆகவே உயிர்ப்பு எங்கிருந்து வரும்? இழக்க வேண்டும். நம்ம இழந்து விடுவோம். அப்படி என்றால் பிறருக்காக வாழ்க்கையில் வாழ்ந்துவிடுவோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து மானிட மக்களுக்காக தம்மையை கொடுத்தாரோ அதே போன்று வாழ்ந்திடுவோம். 1 பேதுரு 5:7 என்ன பார்க்கிறோம்? அவ்வாறு துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். என்ன சொன்னார்? உங்கள் கவலையெல்லாம் அவனை விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கின்றோம். அவர் கவலை கொண்டுள்ளார். ஆகவே யோபு 5:12 என்ன பார்க்கின்றோம்? காயப்படுத்துவரும் அவர்தான்,
கட்டுப்போடுவரும் அவர்தான், அடிக்கின்றவரும் அவர்தான், அரவணைக்கின்ற அவர்தான். ஆகவே வாழ்வை வளமாக்க வேண்டுமென்றால் நம்மையே கொடுப்போம். வருகின்ற நாட்களிலே இயேசு பாடுகளை சிந்திக்கும் பொழுது நம்முடைய தான் என்ற எண்ணத்தை தகர்த்து எறிந்துவிட்டு, நான் என்ற எண்ணத்தை கலைந்துவிட்டு பிறருக்காக வாழ்வோம். நாம் வாழ்விலே வரி சிலுவை ஏற்போம். அப்பொழுது நாமே மடிந்து முளைத்து துளிர்த்து மடிய வேண்டுமென்றால் நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும். தாயே, இதோ நாங்கள் வந்திருக்கின்றோம். உன் அன்பிலே திளைப்பதற்காக ஆறுதலை எங்களுக்கு தாரும். நாங்கள் இயேசுவோடு இணைந்து சிலுவையை சுமக்கக்கூடிய வரத்தை, எங்கள் வாழ்க்கையில் வரை சிலுவை சுமக்கக்கூடிய வரத்தை தாரும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெயர் பா மரிய சலேத், திருநெல்வேலி மாவட்டம், சங்கரன்கோவில் தாலுகா, புன்னைவனம் கிராமம் ஆகும். என்னுடைய கணவருக்கு 7/5/2007 அன்று ஒரு விபத்து ஏற்பட்டது. விபத்தின் விளைவால் உயிர் போனது போல எங்களுக்கெல்லாம் தெரிந்தது. பேச்சு மூச்சு இல்லை, நாடு இல்லை என்று கூட சொல்லலாம். இரவு நேரமாக இருந்த காரணத்தினால் அவர் கூப்பிட்ட குரலை கேட்டு பலரும் வந்தார்கள். வந்து தூக்கி ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். டாக்டர்கள் பார்த்துவிட்டு உயிர் பிழைப்பது கடினம் என்று கூறிவிட்டார்கள். இந்த நேரத்திலே திடீரென்று எங்களுடைய உள்ளத்தில் நிலவியது ஒன்றே ஒன்றுதான். வரம்பெற்று தரும் வேளாங்கண்ணி தாயை நாங்கள் நோக்கி நின்றோம். பலரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் டாக்டரோட உதவியை நாடினோம். இரண்டு ஒன்றாக சேர்ந்தது. ஆனால் எங்கள் உள்ளத்திலே ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. தாயானவர் என்றும் கைவிட மாட்டார். ஆண்டுகள் பலவாக நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வருவது உண்டு. எந்த நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றெல்லாம் விட்டுவிட்டு அன்னைக்கு புகழ் மாலை செலுத்தி வாழ்த்தி வணங்குவது எங்களுக்கு எப்போதும் பெருமையாக இருக்கும். அதிலும் சிறப்பாக என்னுடைய கணவர் ஸ்ரீ பாக்கியசாமி மிகவும் ஆர்வம் கொண்டவர். அதில் காரணமாக அங்கு ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது எங்களில் ஒருவர் வேளாங்கண்ணிக்கு வந்தார். வந்து ஆரோக்கிய தாயிடம் முகத்தை பார்த்து வேண்டிக் கொண்டார். அவ்வாறு வேண்டிக் கொண்டிருந்த பொழுதே அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்ததாம். தாய் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு வகையான ஒளிமயமான வெளிச்சம் ஏற்பட்டது. வெளிச்சத்தை திரும்பி பார்த்தார். யாரும் கவனிக்கவில்லை. தனக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டதை உணர்ந்து சிந்தித்து பார்த்து அங்கிருந்து ஒருவரை போன் செய்கின்றார். அவ்வாறு போன் செய்தபோது அவர் கிடைத்த பதில், இப்போது அசைவு இருக்கிறது, கண் விழித்து பார்க்கின்றார், ஆகவே உயிருக்கு ஆபத்து இல்லை என்று டாக்டர்கள் கூறிவிட்டார் என்ற செய்தி வருகிறது. அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் தாயால் முடியாதது ஒன்றுமல்ல. தாயை நம்பும்போது ஒருபோதும் கைவிட மாட்டார். தம் மகனிடம் பரிந்து பேசி உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணற்ற கவலையெல்லாம் நீக்கி நமக்கு மறு வாழ்க்கையை கொடுப்பார் நம்பிக்கையோடு திரும்பி வந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இதோ எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள், பல வகையான கருத்துக்களை கூடி வந்திருக்கின்றீர்கள். எனக்கு இது கிடைக்குமா, அல்லது நினைத்த காரியம் நிறைவேறுமா என்றெல்லாம் வந்திருக்கின்றீர்கள். உண்மைதான், உள்ளத்திலே எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கின்றன. ஆரோக்கிய தாயால் கொடுக்க முடியுமா என்ற அவநம்பிக்கை இருந்தாலும் அகற்றி விடுங்கள். இதோ அமர்ந்திருக்கிறாரே தாய், எல்லோரும் உற்று பார்த்து, வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரிடம் வாருங்கள் என்று இயேசு கூறிய வார்த்தை நமக்கும் சொல்லி, அன்று மகிழ்ச்சி கொடுத்தேன் குடும்பத்திற்கு, விபத்திலிருந்து காப்பாற்றினேன் அந்த நபரை. அதே போன்று உங்களுடைய இருக்கின்ற எண்ணற்ற இயக்கங்களை நான் நிச்சயமாக மகனிடம் பரிந்து பேசி கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். தாயிடம் ஜெபிப்போம். அம்மா, இதோ நாங்கள் வந்திருக்கின்றோம், எல்லா வரங்களையும் தாரும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.